தெளிவான வானிலை அறிக்கைக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு அக்டோபர் 5ஆம் தேதி. இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் கனமழை, நாளையிலிருந்து அடுத்த 5 நாட்களுக்கு எங்கெங்கெல்லாம் கனமழைன்னு நம்மளுடைய சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. குறிப்பா இன்னைக்கு அக்டோபர் 5ஆம் தேதி நீலகிரி, கோயமுத்தூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, விருதுநகர், தென்காசி, அதுக்கப்புறம் திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஓரங்கள்ல கனமழை வந்து பார்த்தீங்கன்னா, இன்று வந்து பதிவாகும்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நீலகிரி, கோயமுத்தூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்கள்ல இன்னைக்கு வந்து கனமழை பெய்ய போகுது. இன்று. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 6ஆம் தேதி நம்மளுடைய திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம் இந்த மாவட்டங்கள்ல நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கனமழை பெய்யும்ன்ட்டு நம்மளுடைய சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. கனமழை இல்லைனாலும் மிதமான, லேசான தூறல், சாரலாவது கண்டிப்பா இருக்குங்கிறத இந்த நேரத்தில நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா, வடகிழக்கு பருவமழை இன்னும் நம்ம தமிழ்நாட்டில ஆரம்பிக்கல. அதே வேளையில நாளை அதாவது 8ஆம் தேதி நாளை மறுநாள் 7ஆம் தேதியெல்லாம் வந்து பெரிய லெவல்ல மழை இருக்காது. 8ஆம் தேதிய பொறுத்தவரைக்கும் நீலகிரி, கோயமுத்தூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, அப்புறம் திருச்சிராப்பள்ளி, சேலம், தருமபுரி, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம், புதுச்சேரி, செங்கல்பட்டு இந்த மாவட்டங்கள்லாம் வரக்கூடிய அக்டோபர் 8ஆம் தேதி கனமழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து வானிலை பதிவுகளை பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம். சென்னை வானிலை ஆய்வு மையம், வானிலை ஆய்வு மையத்துடைய முழு விவரத்தையும் நம்ம சேனலில் உடனுக்குடன் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் நமக்கு அக்டோபர் 9ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா, கோயமுத்தூர், நீலகிரி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், அப்புறம் வேலூர், ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பல பகுதிகளில் தொடர்ந்து மழை பதிவாகிட்டு இருக்கு. இதே போல் வானிலை செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.